எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. எல்லாம் கண்டு கை தட்டுறீங்கப்பா, எல்லாரும் கை தட்டுறேன். யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள். மான் உறுப்பினர் ஈ ராஜா, நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க, தொடர்ந்து பேசி முடிங்க சீக்கிரமா. என் உரிமையை நான் மீட்கிறதுக்கே இங்க போராட வேண்டியது இருக்கு. அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்க இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்க இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். லைட்டர் வெயில் எடுங்க, அவருக்கு நகைச்சுவையா எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க, பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. கேள்வி கேட்கிறேன். வெறும் இது சட்டமன்றம், சண்டமன்றம் கிடையாது. எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. Boss, assembly boss. எல்லாம் கண்டு கை தட்டுறீங்கப்பா, எல்லாரும் கை தட்டுறேன். அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறேன்னு கேக்குறீங்க. நாங்களும் கை தட்டுவோம்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால வெளியில பேசியதெல்லாம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நான் கட்சி தலைமையை கண்டிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இங்க இருக்க எந்த ஜாதி பாகுபாடும் யாரும் பார்ப்பதில்லை. நீங்க ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள், அதான் முக்கியம். எதிர்கட்சி தலைவருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவரை பார்த்து கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்க கூடாது, என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். ராஜா, நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர் இருங்க. மாண்புமிகு ராஜா பேசுறீங்களா? பேச மாண்புமிகு ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். மாண்புமிகு ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர். மாண்புமிகு ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க, தொடர்ந்து பேசி முடிங்க சீக்கிரமா. என் உரிமையை நான் மீட்கிறதுக்கே இங்க போராட வேண்டியது இருக்கு. இல்ல 13 பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க. ஒரு பேர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல, உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்க இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்க இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். லைட்டர் வெயில் எடுங்க அவருக்கு.
நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நான் அனுமதிக்கல. ஐ டு நாட் வாண்ட் இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க, நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க சார். சில விஷயங்கள் நகைச்சுவையாக எடுத்துட்டு விட்டுருங்க. அதோட அது ஒன்னொன்னுக்குமா வந்து நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார், அப்ப நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமனு எல்லாம் மொத்த பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேல நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. ஒன்ஸ் அவர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்வு முடிவுக்கு கொண்டு வந்த அந்நியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. வணக்கம். வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. நகைச்சுவையா எடுத்துக்கோங்க சில விஷயங்களை.